வணக்கம். அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். வரம். காட்டில் விறகு வெட்டி விற்று பிழைத்து வந்தான் வீரையா. அங்கு தவம் செய்த முனிவருக்கு வேண்டிய பணிவிடைகளை தவறாது செய்து வந்தான். இதனால் மனம் மகிழ்ந்த முனிவர் அவனை அழைத்து, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எனக்கு சேவை செய்து வருகிறாய். உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். வேண்டியதை கேள் என்றார். என்ன வேண்டுமானாலும் தருவீங்களா சாமி? கேள், தருகிறேன். மனதில் ஆசை பேயாய் ஆட பலமாக யோசித்தபடி, உலகத்தில் உள்ள எல்லா சுபபோகத்தையும் நான் மட்டுமே அனுபவிக்கணும் என்றான் வீரையா. நல்லா யோசிச்சுதான் கேட்குறியா? ஆமா சாமி, மறு சிந்தனைக்கு இடமே இல்லை, தீர்க்கமாக சொன்னான் வீரையா. அருகில் அழைத்து காதில் ஒரு மந்திரத்தை கூறி, இதை இரவு படுத்து போகும் முன் பாராயணம் செய். காலை நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் என சொல்லி சட்டென காட்டுக்குள் மறைந்தார் முனிவர். கற்றுத்தந்த மந்திரத்தை சொல்லிய பின் படுத்த வீரையா காலையில் கண் விழித்தான். குடிசையாக இருந்த வீடு மாளிகையாக வேண்டும் என்பது போல் பலவற்றை எண்ணினான். வீரையா கேட்ட செல்வங்கள் அனைத்தும் குவிந்தன. மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியபடி மனைவி குழந்தைகளை அழைத்தான். யாரும் வரவில்லை. தேடி பார்த்தான், எங்கும் காணவில்லை. ஊர் அமைதியாக இருந்தது. தெருவில் யாருடைய நடமாட்டமும் இல்லை. ஊரே காலியானது போல் இருந்தது. ஒரு மனிதரை கூட காணவில்லை. ஊர் முழுவதும் சுற்றி வந்தான். மயான அமைதி. கவலையுடன் காட்டிற்குள் ஓடினான் வீரையா. முனிவரை தேடினான். அவரையும் காணவில்லை. கதறி அழுதான் வீரையா. உலகில் தனியாக இருந்து என்ன செய்யப் போகிறேன் என்று எண்ணியபடி அருகில் இருந்த பாம்பு புற்றுக்குள் கையை விட்டான். சட்டென்று புற்று மறைந்தது. முனிவர் வெளிப்பட்டார். நீ நினைத்ததெல்லாம் நடந்ததா? மன்னிச்சிடுங்க ஐயா, நான் மட்டுமே இந்த உலகத்தில் சுபபோகத்தை அனுபவிக்க கேட்ட வரம் தப்புதான். எனக்கு வரமே வேண்டாம். என் மனைவி குழந்தைகளுடன் அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி கொடுத்துடுங்க. முன் போலவே உழைத்து முன்னேறுகிறேன், அது போதும் என்றான் வீரையா. எல்லாம் நிறைந்ததுதான் உலகம். வாழ்க்கையில் ஏற்படும் பேராசை என்றுமே துன்பத்தை தான் தரும். நீ கேட்டபடியே உழைத்து சுகமாய் வாழ். வரங்கொடுத்த முனிவர் மறைந்தார். மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் வீரையா. கிடைக்கும் வாய்ப்புகளை நல்வழியில் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும். நன்றி. வாழ்க நலமுடன் வளமுடன்.